ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். நம்ம இன்றைக்கி இந்த காயை வச்சு தான் வெஜ்ஜு கோலா உருண்டை குழம்பு செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வாங்க, அதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், ஒரு வானொலி வச்சு தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூனு எண்ணெய் சேர்த்திருக்கிறேங்க. இது கூட மிளகா வரமிளகா ஒரு 5-6 மிளகா சேர்த்துக்கிறேங்க. நான் வரமிளகாயை கழுவி சேர்த்திக்கிறேங்க. தூசி அழுக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால் சத்தம் வருதுங்க. வரமிளகாய் சேர்த்திட்டு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. எப்போவுமே மிளகா வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம வெயில் இருந்துச்சுன்னா நல்லா கழுவி எடுத்து காய போட்டு எடுத்து வச்சுக்கணுங்க. இல்லைன்னா யூஸ் பண்ணுறப்ப கழுவி தாங்க யூஸ் பண்ணணும். அதில் எல்லா இடத்துலையும் காய போட்டு நிறைய அழுக்கூட இருக்குங்க. அது இப்போ வெங்காயம் சேர்த்திட்டு பட்டை சின்ன துண்டு ஒரு 2 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்தி வதக்கிக்கலாங்க. மல்லி விதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாங்க. மிளகு ஒரு 10 மிளகு சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கலாங்க. இது கூட ஒரு தக்காளி வெட்டி வச்சுக்கிறேங்க, அதையும் சேர்த்திக்கிறேங்க. அதையும் சேர்த்தி நல்லா வதக்கலாங்க. பாருங்கள், தக்காளி நம்மளுக்கு மசிஞ்சு வர அளவுக்கு வதங்கிச்சுங்க. போதுங்க, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இது ஆறிட்டு இருக்கட்டுங்க. சூடு ஆறுனதும் நம்ம இது கூட என்னென்ன சேர்த்து அரைக்கலாம்னு சொல்கிறேங்க. பாருங்கள், இப்போ இந்த காய் வேறு ஒன்றும் இல்லைங்க, வாழைக்காய் தாங்க. வாழைக்காயை நம்ம 2 சைடு கட் பண்ணிவிட்டு இந்த நாரெல்லாம் உரித்து எடுத்துக்கலாங்க. இப்படி நம்ம பீலர் வச்சு உரித்தோம்னா இந்த நாரெல்லாம் தனியாக வந்துடுங்க. பாருங்கள், இப்போ எதாவது துருவியில் வச்சு நம்ம இப்படி துருவிட்டோம்னா இது மாதிரி பொடுசாக வந்துடுங்க. அப்படித்தான் நான் ஃபஸ்ட்டே துருவி வச்சுக்கிறேங்க. ஒரு 3 வாழைக்காயை பாருங்கள், இந்த மாதிரி நம்ம துருவினோம்னா இந்த மாதிரி பொடுசாக நல்லா நைஸாக வந்துடுங்க. எல்லாத்தையும் துருவிட்டு காட்டுறேங்க. பாருங்கள், துருவி எடுத்தாச்சுங்க. இப்போ இது கூட நாம் பொடுசாக கட் பண்ண பல்லாரி வெங்காயம் போட்டுக்கலாங்க. மெலிசாக கட் பண்ணி எடுத்து போட்டுக்கலாங்க. பச்சை மிளகா 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கிறேங்க, அதையும் போட்டுக்கலாங்க. மல்லி புதினா கட் பண்ணி வச்சுக்கிறேங்க, அதையும் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலையை பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க, அதையும் போட்டுக்கலாங்க. கரம் மசாலா இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேங்க. மல்லித்தூள் அதே மாதிரி ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேங்க. உப்பு இந்த காய்க்கு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கலாங்க. குழம்புல நம்ம ஏற்கனவே போடுவோங்க, அதனால் இதில் அளவாக சேர்த்துக்கலாங்க. அதில் இருக்கிற உப்பும் இதில் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பொட்டுக்கடலை மாவு நல்லா நைஸாக அரைச்சது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க. இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் கலந்து பிசைஞ்சுக்கலாங்க.
பாருங்கள், இப்போ நம்ம ஒரு இட்லி தட்டு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் தேய்ச்சிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி ஆவியில் வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள், நல்லா தேய்ச்சிட்டு நம்ம கையிலையும் தேய்ச்சிக்கிறோங்க. ஏன்னா அது காய் வேக வைக்காதனால கொஞ்சம் வளவளப்பு தன்மையோடு இருக்குங்க. நம்ம கையிலேயே தேய்ச்சாதான் உருண்டை பிடிக்க முடியுங்க. இப்போ கொஞ்சமாக எவ்வளோ பெரிய உருண்டை வேணுமோ அந்தளவுக்கு நம்ம அதை எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி இட்லி தட்டில் வச்சு எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஆவியில் ஒரு 5 நிமிஷம். பாருங்கள், இப்போ நான் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டேங்க. இதை எடுத்து தண்ணி கொதிச்சிட்ருக்குதுங்க, ஆவியில் வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள், ஆவியில் வச்சு தட்டு வச்சு மூடி வச்சுக்கிறேங்க. நான் ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்குது. இப்போ நான் அந்த மசாலாவையெல்லாம் வறுத்து வச்ச மசாலாவையில் அது பொட்டுக்கல்ல அரைச்ச ஜார் தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதிலே கொட்டிக்கிறேங்க. நான் இது கூட நான் ஒரு முடி தேங்காய் துருவி வச்சுக்கிறேங்க, அதையும் சேர்த்திக்கிறேங்க. இது கூட இஞ்சி ஒரு துண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க, அதையும் சேர்த்திக்கிறேங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேங்க. இது கூட தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்து ஒரு 3/4 பாத்துக்கு அரைச்சி வினாடி திருப்பி அதுக்கப்புறமா நான் பூண்டு பல் ஒரு 5 பல் சேர்த்து அரைச்சி எடுத்து வந்துடுறேங்க. பாருங்கள், மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. நம்மளுக்கு மசாலா அரைக்கிறக்குள்ளேயே உருண்டையும் வெந்துருச்சுங்க. அதையும் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. சூடாக இருக்குது பாருங்கள். எண்ணெய்க்குள்ளே பொரித்து போடுறத விட இந்த மாதிரி செஞ்சு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், ஒரு வானொலி வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேங்க. தேவையான அளவு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு. இதெல்லாம் எண்ணெய் காஞ்சது நான் கடுகு சேர்த்துக்கிறேங்க. கடுகு பொரிச்சதும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இதோ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. இதை நம்ம பொன்னிறமாக வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் நம்மளுக்கு பொன்னிறமாக வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த உருண்டைகளையும் இந்த எண்ணெயிலேயே சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டவே இல்லைங்க, தனித்தனியாக அப்படியே தாங்க இருக்குது. பாருங்கள், இப்படி இருக்குங்க. எடுத்தால் வந்துடுங்க தனியாக. இதையும் சேர்த்து நம்ம எண்ணெயில் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஒரு நிமிஷம் நம்ம இதை ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அதையும் நம்ம கலந்துட்டுக்கலாங்க. உருண்டைங்க அவ்வளோ சீக்கிரம்லாம் உடையாதுங்க, இருந்தாலும் நம்ம உடையாமல் பார்த்து கலந்து விட்டுக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருண்டைகள்லாம் உடையாமல் நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க மசாலான்றது. பாருங்கள், இப்போ நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க. வடக்கல்ல அந்த மசாலா ஒட்டாமல் வர்ற ஸ்டேஜில் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. நான் வந்து கல்லுப்பு சேர்த்திக்கிறேங்க. இந்த அளவுக்கு சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு நம்ம மூடி வச்சு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. இப்போ கொஞ்சமாக இது கூட ஒரு சிட்டிக்கு அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கிறேங்க. எண்ணெயில் தாளிக்கிறப்ப சேர்த்தக்கூடாதுங்க, இப்போ தான் சேர்த்தணுங்க.
கலந்து விட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு நல்லா மணமாக நல்லா சாப்பிடணும் போல் தோணுதுங்க. மணமே பாருங்கள், எவ்வளோ நேரம் கொதிச்சாலும் உருண்டை வந்து கரையாதுங்க. நம்ம பொரிச்சு போட்டால் கூட கரைஞ்சிருங்க. இது அப்படியே இருக்குங்க. பாருங்கள், நம்மளுக்கு நல்லா மணமாக சுவையாக வெஜ்ஜு கோலா உருண்டை மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம எண்ணெயில் பொரிச்சா கூட கொஞ்சம் ஜீரணமாகறதா கஷ்டமாக இருக்குங்க. ஹெல்த்திக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குங்க வயசானவங்களாம் சாப்பிட்றதுக்கு. இது மாதிரி நம்ம ஆவியில் வேக வச்சு செஞ்சோம்னா அதை விட நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக உள்ளே வெந்து பொது பொதுன்னு நல்லா பாருங்கள். நம்ம கட் பண்ணோம்னா நல்லா உள்ள நான்வெஜ்ஜு பிச்சம்னா எப்படி இருக்குமோ கோலா உருண்டை அதே மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா இது வந்து நல்லா ஒரு மணி நேரம் ஊறிச்சுன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போவே இதில் எல்லாமே போட்டுக்கனால நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்னும் இந்த குழம்பு மசாலாவெலாம் இறங்குச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க.